அதிமுக எம்எல்ஏக்களான KP முனுசாமியும் SP வேலுமணியும் தனித்தனியே செயல்படுவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவலியாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது KP முனுசாமி சட்டமன்றத்துக்கு EPS வராத நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் குறித்து கவலையோடு விவரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது EPS 2 நாட்கள் மட்டுமே சட்டமன்றத்திற்கு வந்தார். காய்ச்சல் காரணமாக தான் வர இயலாத நாட்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டாம் என்றும் அவையிலேயே இருந்து திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து பேசுமாறும் எடப்பாடி அறிவுறுத்தியிருந்தாராம். ஆனால் 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் வேலுமணி எழுந்திருக்க அவரோடு சேர்த்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரும் எழுந்தார். பின்னர் 35க்கும் மேற்பட்ட MLAக்கள் திமுகவிற்கு எதிராக கோஷமிட்டபடி வெளியேறினார்கள். இதை பார்த்து அதிர்ந்து போன KP முனுசாமி வேறு வழியின்றி அவரும் எழுந்து வெளியே சென்றிருக்கிறார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு வேலுமணி சட்டமன்றத்தில் தனியாக செயல்படுகிறார், அதற்கு உதயகுமாரும் உதவுகிறார் என்று EPS-இடம் சொல்லி இருக்கிறார் KP முனுசாமி. ஏற்கனவே அதிமுகவில் வேலுமணிக்கு இன்று தனி ஆதரவாளர்கள் கூட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பேரவையில் முனுசாமிக்கும் வேலுமணிக்கும் நடந்த இந்த உரசல் EPS வரை சென்றிருக்கிறது. இதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தனது பேச்சு மூலம் EPS பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு பின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சியின் பூத் கமிட்டி முதல் அனைத்தையும் ஆய்வு செய்ய உள்ளேன். நமக்கு மாணவரணி பலவீனமாக உள்ளது. 27 வயதுக்குட்பட்டோருக்கு மாணவரணியில் பதவி கொடுங்கள். இந்த சுற்றுப்பயணத்தை நான் தம்பி வேலுமணியின் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறேன் என்று EPS பேசியிருக்கிறார்.